ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்மா. நம்ம இன்னைக்கு பாரிஸுக்கு போலாம்ப்பா. அங்கே போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம போய் அங்கே பாரிஸுக்கு போய் கல்யாணத்தப்ப போனோம் இல்லையா? அங்கே போய் சரி எல்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். பழம், காய்கறிங்க, பூவெல்லாம் அங்கே இருக்கு இல்லையா? அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கு போலான்னு கிளம்பி இருக்கிறோம்ப்பா. சரிம்மா, அதான் கட்டப்பையோட இருக்கீங்களா? கட்டப்பை எடுத்து வச்சுக்கணும்ப்பா. நம்ம அம்மாவும் சந்தியாவும் வீட்டில் இருக்காங்க. நானும் அரவி மட்டும்தான் போகிறோம். போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாங்கம்மா. வண்டி எத்தனை ஒரு இடத்துல விட்டுட்டு நம்ம ட்ரெயினுக்கு போகலாங்கம்மா. ட்ரெயினுக்கு போனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். நம்ம பைக் பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷனுக்கு. நம்ம போய் ட்ரெயின் ஏறிக்கலாம். போய் ட்ரெயின் ஏறி போயிடலாம். இலெல்லாம் இருக்குது அழகா. பச்சை பச்சையா கொடி கொடியா போகுது இல்லையா? ஊர்ல சரி சரி சளிக்கெல்லாம் நல்லதுன்னு கொடி கொடியா இருக்கு இல்லையா? அது பேர் முசு முசு இலை. சரிம்மா சரிம்மா. இப்பதான் பாக்குறேன்ப்பா. இங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து நான் இந்த இலையெல்லாம். நம்ம கோட்டை வந்துட்டீங்களா? வந்துட்டோம்ப்பா. அது வேற நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கினே அப்படியே உட்காந்துங்கிறோம். கோட்டையே தாண்டிட்டு இருக்கோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காலம் இறங்கிட்டோம். நம்ம போயிட்டு கடைக்கு போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன கிடைக்குதோ வாங்கிட்டு வரலாம். டிக்கெட் வேற ரொம்ப நெட்டா இருக்குமா? எப்படிமா ஏற போறீங்க? ஆமாப்பா, இப்பதான் இருக்கோம். நான் இந்த இதுல கூட போக மாட்டேன். எங்க படி இருந்தாலும் படி தான். அம்மா எஸ்கலேட்டர்ல கூட ஏற மாட்டாங்க. பயமா இருக்கு எனக்கு. அதுல போக மாட்டேன். படியில இவங்களா வந்துட்டாங்கன்னா நான் படியில நடந்து தான் போவேங்கம்மா. வெயிலுக்கு இங்க தான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குமா? ஆமாம்மா, ஏறி வந்துட்டோம். எப்படியோ நம்ம இப்போ ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தோம்னா எப்படி திருப்பி படி இறங்க போறோமா தெரியும். அது நான் தூக்கின்னு வந்துக்கிறேன். சரிப்பா. இறங்கிட்டோம். நம்ம வீட்டுக்கு போலாம். பைக் எடுத்துட்டு போய் வண்டி எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஒரு 3 மணிக்கு போனோம். நம்ம மணி இப்போ ஒரு 6 ஆயிட்டு இருக்குமா. ரொம்ப டயர்டாகுது. வெயில் செம வெயில் காயுது. நம்ம போயிட்டு வந்துட்டோம். இப்போ ரொம்ப தூரம் இருக்கு. வண்டிக்கு போய் நம்ம வண்டி எடுத்துன்னு வீட்டுக்கு போய் என்னென்ன வாங்கிக்கோன்னு பார்க்கலாம். ஒரு வழியா வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. அப்படியே அம்மா என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்ட்டு அப்படியே பார்த்துடலாம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்த்துடலாங்கம்மா. இந்த ரோஸ் வாங்கிட்டு வந்தோம். 1/2 கிலோ 30 ரூபான்னு சொல்லி சரி சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அழகாக வைக்கலாம் லைனா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். நல்லா நிறைய ரோஸ் இருந்துச்சு. 30 ரூபாய்க்கு பரவாயில்லம்மா, வாங்கலாம். இதை பூவே 30 ரூபாய். இது அது கூடவே நம்ம முல்லைப்பூ வாங்கிட்டு உதவி முல்லைப்பூ. சரி முல்லைப்பூவோட இந்த ஒரு ரோஸ் வச்சு கட்டினோம்னா சாமிக்கு வைக்கலாம், சந்தியாவும் தலையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பூ வாங்கி வந்துருக்கிறோம். இது எவ்வளோமா? இது ஒரு 30 ரூபாய்ப்பா. சரிம்மா. கூட அங்க கப்பு சாம்பிராணி எங்க போனாலும் அப்ப நம்ம
பேரிஸுக்கு போனோமோ அங்கே வாங்கிக்குவோம் சாமிக்கு கப்பு சாம்பிராணி ஏற்றுவோம் இல்லைம்மா அதுக்காக இது மாதிரி வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா இந்த அட்டையே 70 ரூபாய். அதனால இது மாதிரி வாங்கி வந்து வச்சுக்கணும்னால ஒன்று ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு வாசனையாக இருக்கும் ரொம்ப அங்கே வாங்கினோம்னா அதனால அதை வாங்கிட்டு வந்துட்டோம். சீமை பொண்ணாங்க நிற்கிறவாங்க ஒரு அண்ணா வித்துன்னு இருந்தாரு. அழகாக பறிச்சுன்னு வந்த மாதிரி இருந்துச்சு நல்லா புதுசாக. அதனால அது 20 ரூபான்னு சொன்னார் இந்த கவர் அதை வாங்கிக்கணும். கேரட்லாம் 10 ரூபான்னு சொல்லி பாக்கெட் மாதிரி அப்படியே கட்டி கட்டி வச்சிருந்தாங்க. எல்லா இடத்துலயும் 20 ரூபான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பாங்க காய்கறி. பரவாயில்ல அந்த இடத்துல 10 ரூபான்னு விற்கிறாங்க. 10 ரூபான்னு இருந்துச்சு. சரி நல்லா நிறையவும் இருக்கு 10 ரூபாய்க்கு. சின்ன சின்னதா இருக்கு ஆனால் நல்லா இருக்கு. அதனால 2 வாங்கிக்கிறேன். இதை இந்த எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா சொன்னாங்க ஒரு கவரு. சரி ஒன்று கேட்டேன், சரி 2 வாங்கிக்கோமா 30 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. சரின்ட்டு 30 ரூபா கொடுத்துட்டு 2 கவர் வாங்கிக்கணும். வெயிலுக்கு எலுமிச்சை பழம் ஜூஸ் அந்த மாதிரி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். பீட்ரூட் கவர் கூட 10 ரூபான்னு சொல்லிட்டு இந்த 2 பீட்ரூட் வாங்கி 20 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. இது 20 ரூபாய்க்கு. மஞ்சள் பூசணிக்காய் இது ஒரு 10 ரூபாய்க்கு எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இது ஒரு 10 ரூபாய்க்கு இதுக்கு வாங்கிக்கணும். எப்பவுமே அம்மா மஞ்சள் பூசணிக்காய் வாங்கிடுறாங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்குன்றதுக்காக. சாம்பார் வெங்காயம் சரி 1 கிலோ 50 ரூபா சொல்லி சொன்னாங்க. அதனால நம்ம ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதானாம்மா இருக்குப்பா. பூண்டு சுத்தமா காலி ஆயிட்டு இருந்துங்க. அதனால பூண்டு பாத்தீங்கன்னா இது ஒரு 100 ரூபாய் ஒரு கவர்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிக்கணும். பூண்டு லாஸ்ட் வரையுமே வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்டா ஒரு கடையில வாங்கிட்டு வந்தாங்க. பூண்டு வாங்கலன்னு இருந்தாங்க. வாங்கவே போயிடுமோ நான் புலம்பினே வந்திருந்தேன். கடைசியா ஒரு இடத்துல வாங்கினாங்க பூண்டு. வாங்கிட்டோம். பீன்ஸ் மட்டும் 20 ரூபாய் விலை போல இருக்குதுங்க. அதனால பீன்ஸ் மட்டும் 20 ரூபாய் இந்த கவரு. சரி ஒன்று வாங்கி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம் ஆனால் நல்லா பழுத்து போன மாதிரி இருக்குது. போகும்போதே ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வாங்குமா இது வாங்கிக்குமான்னு சொன்னாங்க. சரி நான் முதலே வாங்கிட்டோம்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரி பழுத்த மாதிரி இருக்குது. அதனால நான் அப்போ வந்து வாங்கிக்கிறோமான்னு சொன்னேன். இதை அவங்ககிட்ட சொல்லிட்டோமே வேற போகிற வழியெல்லாம் கூட புதுசாக இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க வயசானவங்களா இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் வந்து வாங்கிக்கிறோமான்னு சொல்லிட்டு போனோம். அதனாலே சரி அவங்ககிட்டயே போய் வாங்கிக்கலாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்தோம். இது 50 ரூபான்னு சொல்லி இது கொடுத்தாங்க. ஆனால் தலைன்னு தான் ஆயிடுச்சு இருக்கு. இருந்தாலுமே அவங்க இதை வாங்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. யாருமே வாங்கலம்மா யாருமே வாங்கலை. எல்லாரையும் கேட்டு பார்த்தேன் யாருமே வாங்காமல் போயிட்டாங்கம்மா. நீங்கள் சொல்லிட்டு போனோமே கரெக்டாக வந்து வாங்குறீங்களேன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் அவங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லி இதை வாங்கினேங்கம்மா. கூடவே கொஞ்சம் நம்ம இந்த ஆரஞ்சு பழம் ஒரு 100 ரூபாய் இருக்குது வாங்கிக்கிறோம். மாம்பழம் தான் இப்போ சீசன்ன்றதால மாம்பழம் தான் நிறைய விற்கிறாங்க. இந்த பழம்லாம் நிறையவே இருக்க மாட்டேங்குது. மாம்பழம் தான் நிறைய இருக்குது. இதெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. அதுல என்னமா இருக்கு? இது ஆப்பிள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். சரிம்மா. இது வந்து கொய்யாக்கா 50 ரூபாய்க்கு வாங்கினோம். தங்கம்மா இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்தோம். இந்த முள்ளு பூவில் நம்ம ரோஸ் வச்சு கட்டினா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்கிக்கணும். கொஞ்சம் அத்தை வந்து பூ வியாபாரம் தான் பண்ணுவாங்க. நம்ம அரவிந்துடைய ஆயா அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் பேரிஸுக்கு போய் பூ வாங்கிட்டு வருவாங்க. பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் தான் கட்டி கொடுப்போம். அவங்க திரும்பி விற்றுட்டு வருவாங்க. எனக்கு அங்கே போனோன்னு அவங்க ஞாபகம்லாம் வந்துடுச்சு. அத்தை ஞாபகம்லாம் இங்கே தானே வந்து பூ வாங்கி போவாங்க அப்படின்னு சொல்லினேன். அரவிக்கிட்ட சொல்லினே போயிருந்துருக்கிற ஆயா இங்கே தான் வந்து பூ வாங்கி வருவாங்க டெய்லியுமே. நாங்களாம் கட்டி தருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஞாபகம் சொல்லினே வந்துக்கிறேங்கம்மா. எல்லாமே 10 ரூபாய் காய்கறிங்க நிறையவே இருந்துச்சு. நம்ம சரி அங்கேருந்து எடுத்துட்டு வந்ததுக்கே கஷ்டமாயிடுது. ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப தூரம் நடந்து போகணும் பூக்கடை உள்ள. அங்கேருந்து திரும்பி வரதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி விட்டுட்டு ட்ரெயினுக்கு போகிறோம். அந்த இடமும் தூரமாக இருக்கிறதால தூயினே வர ரொம்ப கஷ்டமாக. அதனால போதும் பார்த்துக்கிட்டோமா வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு தான் வண்டியிலே போய் வந்துடலாமான்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க. எனக்கு வண்டியில் இதெல்லாம் வச்சு உக்காந்துன்னு வர முடியாதுங்க. வண்டியில் உட்காந்து நான் உட்காந்துட்டே வரத்துக்கு பயப்படுவேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டேனாக்கா போட்டுடுவேன். அதனால சரி வானாப்பா ட்ரெயினுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன். இப்படியே கட்டி வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். இல்லைன்னாக்கா பூத்து போயிடுச்சுன்னா கட்ட முடியாது இந்த மாதிரி. அதனால கொஞ்சம் கட்டி வச்சுட்டா நல்லா இருக்கும். ஆனால் மணி பார்த்தீங்கன்னா இப்போ 7 ஆயிடுச்சுங்கம்மா. ஏதாச்சும் சமைக்கணும் வேற நைட்டுக்கு. கீரை இதெல்லாம் கூட கிள்ளி வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். நாளைக்கு செய்யறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து வச்சிடலாமா? எடுத்து வச்சலாம். அப்புறம் கட்டிக்கலாம். சரிம்மா. இது கொஞ்சம் கட்டிட்டோம்.
இந்த மாதிரி ரோஸ் கலந்து இது கூட ஒரு பச்சை இலையில வச்சு தவணை மாதிரி வச்சு கட்டுவாங்க. அத்தைக்கு வாங்கி தருவோம், கட்டி கொடுப்போம். கலம்போன்னு சொல்லி விட்டுட்டு வருவாங்க. அழகா இருக்குமா? அழகா இருக்கும், நல்லா இருக்கும். பச்சை பச்சைன்னு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இன்னைக்கு அது மாதிரி கட்டியிருக்கிறோம். அழகா ரோஸ் வச்சு நடுவில் இந்த மாதிரி கட்டியிருக்கிறோம். பாரிஸுக்கு போய் இந்த பொருள்ல தான் வாங்கிட்டு வந்தோம். பார்க்கணுன்றதுக்காக ஆசையா போனோம், ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அது வேற நம்ம பழையபடி இருந்த இடத்துல மாத்திக்கிறாங்க. புதுசா வேற வழியில போனோம், வழி வேற தெரியல. இப்படியே போயிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.